பாதுகாப்பு சபையை சுற்றிலும் ஜனங்களை சுற்றிலும் காணப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். எல்லா விதமான போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். உண்டாக்குகிற எல்லா ஆவிகளை கட்டுகிற இயேசு நாமத்தில் ஆவியானுடைய தேவ மகிமை இந்த இடத்துல தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு நேரத்தில் பாடுகிற பாடல்கள் ஆசிர்வதிங்க, பாடுகிற பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்துன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Glory to Jesus. Hallelujah. விசுவாசிக்கிறவர்களை பயன்படுத்தி ஆராதனை ஆசிர்வதிங்க. ஆராதனை தெய்வ மகிமை இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரமானவரே. சங்கீத பகுதிக்கு ஸ்தோத்திரம். சங்கீத பகுதி ஆசிர்வதிங்க. பொறுப்பிடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் வார்த்தைகள் ஜனத்தினத்தில் இடைப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காணிக்க போதிக்க ஸ்தோத்திரம். காணிக்க போதிக்க ஆசிர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரமானவருடைய பிரசன்ன வேளையில் எனக்கு இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். செய்திகளுக்கு ஸ்தோத்திரம். செய்திகளையும் கருத்தில் கொடுக்குறோம். கர்த்தர் பேசுங்க, ஜனங்கள் கேட்கட்டும். அவர் கேட்கிற இருதயம் உண்டாயிருக்கட்டும். அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிக்கிற இருதயம் தேவி கற்பனை கற்பப்படுத்தும் கூட ஆராதனை கொடுக்கணும். என்னுடைய ஆவியான கற்பனை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து பாடுவோம். 652வது பாடம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுங்கள். கர்த்தர் இது நாள் வரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நாம் அதற்காக கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துவோம். நன்றி பலி இன்னொரு சேர்ந்து கர்த்தரை கட்டி பாடுவோம். சந்தோஷத்தோடு எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். நல்ல
எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஒரு சேர்த்து பாடலாம். 783வது பாடல், பாட்டு புத்தகத்தில் 707, 8, 3. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா.
நின்று நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆராதனை பணியிலே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் இரட்சகரே, இஸ்ரவேலின் மீட்பரே, இஸ்ரவேலின் இரட்சகரே, ஆபத்து காலத்தில் சகாயரே. எல்லாரும் அவரை துதிக்கலாமா? இயேசு நாமத்தை வாட்டி உயர்த்தி பாடலாமா? அவரை மகிமைப்படுத்தலாமா? ரீபால சந்தர ஷபல துக்கரதி அந்த இயேசுவே நாங்களுடைய துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா.
நீதிமானிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், நான் உனக்கு பதில் கொடுத்தேன் என்று சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, நெருக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? பாரத்தோடு இந்த இடத்துல வந்து தாராளத்தை கலந்து கொண்டு இருக்கிறீர்களா? தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு நெருக்கத்தில் உத்தரவு கொடுக்கிறேன், நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசைக்கெட்ட கண்ணும் அடையாமல் நீரம் அந்தனை காத்துமே. பரலோகத்தில் தெய்வம் பாவிக்காக பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய அன்பின் உன்னதம், முக்கியத்துவம். பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். பைபிள் சொல்லுது, ரோமர் புத்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நம் பாவிகளாய் நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது கஷ்டம், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நாம் பாவிகளா இருக்கு, ஒண்ணு நாம் இன்னொன்னு அவர் பரிசுத்தர், நமக்காக ஜீவன் கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு! அல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே
இரு கரங்கள் உயர்த்தி நமக்காய் ஜீவன் கொடுத்த, நமக்காய் ரத்தம் சிந்திய, நம்மை மீட்டுக் கொண்ட, நமக்காய் பரிதவிக்கிற இந்த இயேசு ராஜாவை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆராதனை வழிகளை ஏறெடுக்கலாம். அவருடைய பாதத்தை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அவரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னபடி நம்ம எல்லாரும் அவரை தேடுவோம், அவருடைய பாதத்தை தேடுவோம். கர்த்தாவே உடைய பாதத்தில் எங்களுக்கு ஆவியானவருடைய பிரசன்னத்தால் மூடுங்கள். இயேசு நாமத்தில் ஆராதனை செய்வதற்கு பிதாவை வச்சு நாமே சொல்வோம். ஆமென், ஆமென். சங்கீதம் 32 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பார்க்கிறான். கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு பரவீனமாயிருக்கிறேன். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து லட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். மாறினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன் கிட்ட சேராத தீகார குதிரை போலவும் கோவேறு கலையை போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இதயமுள்ளவர்களை நீங்கள் எல்லோரும் ஆனந்தப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது மாஸ்டர் உங்களை பார்த்து அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நிர்மலமாக இருக்கிற கர்த்தருடைய சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் இறங்கவே முடியவில்லை. இங்கே வேதம் சொல்கிறது, பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறேன். ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியம் ஸ்தோத்திரம். அந்த 5ஆம் வசனத்தில் கடைசியாக சொல்கிறது, தேவனே என் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறேன். ஸ்தோத்திரம். பாவத்தினாலே வருகிற பலன், பாவத்தினாலே வருகிற சாபங்கள், தொடர்ந்து பிடிக்கிற அக்கிரமங்கள், தொடர்ந்து வருகிற நஷ்டங்கள், பாவத்தினாலே ஏற்படுகிற விளைவுகள் எல்லாத்துக்கும் தேவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. அத வேதம் சொல்கிறது, அந்த தோஷத்திற்கு என்ன செய்யறாரா? பாவத்தின் தோஷத்தை தேவனாய் கர்த்தர் மன்னிக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன்னா தேவனாய் கர்த்தர் அதற்காக தான் வேதத்திலே சொல்லப்பட்டதான ஒரு காரியத்தை வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு செத்து. அந்த வசனம் அப்படியாக சொல்கிறது, என்னுடைய பாவங்களுக்கு அவர் செத்தார். அதனால நான் சாக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நான் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நீடிக்கு பிழைக்கு, நான் நீடிக்கு பிழைக்கும்படியாக அவர் காயப்பட்டார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர் எனக்காக பாவத்திற்காக செத்தார், என்னுடைய பாவத்திற்காக செத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என்னுடைய தோஷத்தை மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் செத்து என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நான் என்னுடைய பாவத்தினால் வருகிற அந்த தோஷங்களை, பாவம் தொடர்ந்து பிடிக்கிற பாவத்தினால் வருகிற நஷ்டம், கஷ்டம் எல்லாத்திலும் மாறுபடியாக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது 53ஆம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 53:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் என்ன அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். ஸ்தோத்திரம். என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தார். அக்கிரமக்காரருக்காக வெட்டுப்பட்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்து பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அல்லேலூயா. 4ஆம் வசனம் நினைக்கிறேன், மெய்யாகவே அவர் என்ன செஞ்சாராம்? என்னுடைய பாவங்களை சுமந்தார். அதனால எனக்கு தோஷம் இல்லை, எனக்கு தோஷம் இல்லை. அதனால எனக்கு நாசமும் இல்லை, மோசமும் இல்லை. அல்லேலூயா. அந்த தோஷத்தினால வருகிற நாச மோசங்களுக்கு மாற்ற முடியாது என்பதை பாசம்
ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நீயும் நானும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லாத இருக்கிறதுக்காக அவர் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, சோத்திரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, சோத்திரம் வாசிங்க, சோத்திரம். இது மத்தேயு. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கப்பட்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விடுங்கள். மத்தேயு தான். 26 இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அநேகருடைய பாவங்களை நீக்குகிறதற்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அநேகருடைய பாவங்களை நீக்கும்படியாக, அதனால் வருகிற தோஷங்களை மாற்றும்படியாக, அதனால் வருகிற கஷ்டங்களை நஷ்டங்களை தொடர்ந்து பிடிக்கிற காரியங்களை மாற்றும்படியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம். இயேசு ரத்தம் சிந்தினது என்னுடைய பாவங்களிலிருந்து கழுவுவதற்காக, நீதிமான மாற்றுவதற்காக அவர் அப்படியாக செய்தார். 103ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனம் சொல்கிறது, என்னுடைய பாவங்களை கிழக்கிற்கும் மேற்கிற்குமாக என்ன செஞ்சாரா? மாற்றினார். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே என்னுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டார் என்று சொல்லுகிறது. சகரியா 13 சொல்லுகிறது, என்னுடைய பாவங்களை அழுவதற்காக ஒரு நீரூற்று உண்டாயிருக்கிறது, அது இயேசு கிறிஸ்து என்கிறதான சோதரம். அவர் என்னுடைய தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி என்னை கழுவினார் என்று சொல்லப்பட்டது. கழுவி பரிசுத்தப்படுத்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறார். யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறார். அதனால அவர் சுத்தம் பண்ணினபடினாலே என்னதில் எனக்கு தோஷம் இல்லை. நல்லா ஞாபகம், இயேசு கிறிஸ்து நமக்காக செத்தார், நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்தார், நமக்காக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதனால நாம் நம்முடைய பாடுகளை நாம் சுமந்து தீர வேண்டிய அவசியம் இல்லாது இருக்கிறது. அல்லேலூயா. நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர் நாம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. அவர் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார், நாம் நீதிமானாய் காணப்படுவதற்காக. அல்லேலூயா. கல்லர் நடுவிலே அவர் சொன்ன மத்தியிலே அவர் என்ன செஞ்சாரு? செல்லில் அறையப்பட்டார். இது கல்லர் புகையாயிட்டோ, என்னுடைய ஜெப வீடு கல்லர் புகையாயிட்டோ என்று சொன்னார். அல்லேலூயா. கல்லர்கள் ஒளித்துக் கொள்ளத்தக்கதான இடம் அல்ல சபை. அல்லேலூயா. நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம், ஞானஸ்நானத்தினாலே உங்களுடைய பாவங்கள் கழுவப்படுகிறத வாசிங்க. நீங்கள் வந்து இது கல்லர் குறை அல்ல, கல்லர்களால் நிரப்பப்பட்ட சபை அப்படி அல்ல. இது வந்து தேவ மனிதர்கள் உண்டா, கல்லர்களால் வந்தாலும் ஆனால் என்ன செய்ய தேவர்களால் தேவ பிள்ளைகளால் மாறுவதற்காக ஒரு சொந்த தேவ சபையாக இருக்கிறது. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றால், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்பொழுது, அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய பாடு மரணத்தை நீங்கள் சொந்த ஏற்றுக்கொண்டதினாலே நீங்கள் நீதிமான்களாக ஆக்கப்படுகிற வருகிற தோஷம் மாறும். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை குறித்து நான் சொல்லி முடிக்கிறேன். சோதரம். எனக்கு என்னுடைய ஊரில் ஒரு உறவினர் இருந்தார். அவர் ஒரு பெண்ணை விரும்பினார், பக்கத்து வீடு. அவர் போலீஸ்காரரு. சோதரம். அவர் போலீஸ்காரரு. சோதரம். போலீஸ்கார வீட்டில் என்ன செஞ்சால் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன ரொம்ப சொந்தம். என்ன செஞ்சால் இப்போ இல்லை நடந்தது, 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அப்போ அந்த பெண்ணை அதிகாலையிலே பேசுவார்கள். என்ன செஞ்சால் அதிகாலையில் பேசுறதுனால யாருக்கும் தெரியாது. 4 மணி 3 மணி 4 மணி 5 மணி மூஞ்சி கருக்கலைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பேசுகிறது. ராத்திரி அந்த பெண்ணை பார்த்துருக்கிறாரு. சேலையில் அந்த விடையில் கொடுக்கிறதை பார்த்துருக்கிறாரு. எல்லாரும் படுத்து போயாச்சு. மறுநாள் காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு பேசுறதுக்கு போயிருக்காரு. சேலையை எடுத்துட்டாங்க, அக்கா தங்கச்சி மாற்றிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு ராத்திரி சேலையை தங்கச்சி கட்டின சேலையை அக்கா கட்டிட்டாங்க. அக்கா வந்திருக்காங்க. சோதரம் கையை பிடிச்சிட்டாங்க. சோதரம் இருட்டில் தெரியல. அக்கா ஐயா கட்டிட்டான். கத்தினா ஊறப்பட்ட ஏன்னா போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க, போலீஸ்காரங்க. நடந்த சம்பவம் அதில் என்ன செஞ்சாங்க, தப்பு இவன் கையை பிடிச்சதுனால சோதரம் தங்கச்சி வர முடியாது. ஆனால் இருட்டில் அக்காவை கை பிடிச்சது உண்மை சம்பவம் நடந்தது. அப்போ என்ன செஞ்சாங்க, ஊருக்காரங்க அந்த குடும்பத்தெல்லாம் அப்படியே நல்ல காரியம் செஞ்சுட்டான்னு சொல்லி உட்காந்துருப்பாங்களா?
உட்காந்துருப்பாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஊரை கூட்டினாங்க. நடந்த சம்பவம் அவர் ஓடி ஒழிஞ்சிட்டார். அப்புறம் ஊரை கூட்டினாங்க. கூட்டின உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு வாளியில் சாணியை கரைச்சாங்க, ஒரு கழுதையை வாடகைக்கு எடுத்தாங்க. நடந்த உண்மை சம்பவம் கழுதை. அப்புறம் கரும்புலி செங்கல் குத்துவதற்காக ஒரு முடி ஒட்டையடிப்பதற்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நடந்த உண்மை சம்பவம். அவருக்கு என்ன செய்யணும்? பாவத்துக்கு சம்பளம் அது என்னது? மரணம். தண்டனை தான், தண்டனை தான். ஆனால் சோதனை எங்க உடனே எங்க வீட்டுக்கு சோதனை எங்க மாமா சோதரம் அப்பா பாஸ்ட் அப்பாவுக்கு எழுதிட்டாங்க. தவறு கொடுத்தோடனே அவங்க அவருடைய அண்ணன் மகன் அவர் சோதரம், எனக்கு மாமா மகன் தான் அவர். போனாங்க. போன உடனே அவர் தப்பு செஞ்சுட்டான், அதுக்கு வேற ஏதாவது செய்யுங்க, அதுக்கு இப்படியா நீங்க சாணி கரைப்பீங்க, கொட்டை அடிப்பீங்க, கழுது மேலே ஏற்றி அவனை கேவலப்படுத்துவீங்க, அது முடியாது. அப்படி எங்க மாமா போட்டாங்க. சோதரம் போய் நின்று பைக் பண்ணி சத்தம் போட்டு பண்ணாங்க. சோதரம் அவனை கேவலப்படுத்த கூடாது, அவனை சோதரை எப்படியா காப்பாற்றிருக்கோம். வாலி பையன் அவனுடைய வாழ்க்கை எதிர்காலம் நாசமாக போயிடக்கூடாது, அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா மற்ற எல்லாரும் எங்கள் அப்பா எங்கள் சின்ன மாமா எல்லாருமே செஞ்சாங்க. போய் நின்று பிரயாசப்பட்டார்கள். கடைசியில் சோதரம் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சாங்க. ஏன்னா போல்ட்டாக மாட்டு பேசுறதுனால தூக்கி ஓரம் வச்சோடனே காலில் விழுந்தாங்க. செஞ்சாங்க, காலில் விழுந்து ரூபாயை பேசி ஏதோ தண்டனை ஏதோ பைசா பனிஷ்மெண்ட் கொடுத்து கழிச்சாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, தன்னுடைய அண்ணன் மகன் தன்னுடைய உறவினர் ஒருவன் கேவலப்படக்கூடாது என்பதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க? போய் நின்று இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது, அவனை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரயாசப்பட்டதை நான் நினைத்து பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக செத்தது எவ்வளவு மேன்மையானது. அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களை கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டுபிடித்து பட்டிருந்தா அதனால எவ்வளவு கேவலம் இருக்குன்னு அவங்க சிந்தித்தா தெரியும். நம்மளே பாவங்களை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே. அதனால சோத்திரம், இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு அதாவது பாவம் செய்கிறோம், அந்த பாவத்தினால் வருகிற அந்த பலன், அந்த பாவத்தினால் வருகிற தண்டனைகள் இல்லாத தப்ப முடியாது. இயேசு கிறிஸ்து என்னை தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவி நீதிமானாய் வைத்திருக்கிறார். அதனால் இனி நாம் என்ன செய்யக்கூடாது? ரோமர் 5 சொல்றது பாவம் இடத்துல கிருபை பெறுகிறது சொல்கிறது. அதனால் இனிமேல் பாவத்திலே நிலைத்திருக்கலாமோ, பாவம் செய்து கொண்டே இருக்கலாமோ, தேவ கிருபைக்காக அப்படின்னு சொல்லி பாவம் செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. 6ஆம் அதிகாரம், அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 12 வசனமா அதான் முடிச்சுக்கோம். என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்வோமோ கூடாது. பாவத்திற்கு மரித்தனா இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அல்லேலூயா. பாவத்திற்காக மரித்து ஞானஸ்நானம் என்னும் காரியங்களிலே நம்மை ஒப்புக்கொடுத்தபடினாலே நம்மை நாமே ஒப்புக்கொடுத்து அதனால உயிர்த்தெழுந்தபடினால் அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தபடினாலே இனி நாம் என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. பாவம் இனிமேல் செய்யக்கூடாது. இப்படி இயேசு கிறிஸ்து பாடுபட்டு தன்னை ஒப்புக்கொடுத்து தன்னுடைய ரத்தம் சிந்தி என்னை மீட்டாரோ அதை நீங்கள் வாங்கிட்டு அப்பா சோதரம் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக்கொடுத்து லூக்கா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாவியரின் மேலே கிருபையாயிரம் சொல்லும்போது தேவ கிருபை உங்களை போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இப்பொழுது இந்த ஜெப வேலைக்காக ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், கிருபை உள்ளவர், இரட்சகருமாய் பாவிகளை மீட்கிற ஆண்டவரே தேவகுமாரமாய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுடைய இந்திய தேசத்தை ஆண்டவரே இந்த சமூகத்தில் கொடுக்கிற தரப்படை இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு காணப்படுவோம். அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய தேசம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அப்பா அந்த உலக நாடுகளிலே ஆண்டவரே இந்த தேசம் வளர்ந்து வருகிற ஒரு நாடாக காணப்படுகிறது ஐயா. அப்பா சோதரைகளுடைய தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஆசீர்வதிங்கப்பா. சோதரம் சோதரம் ஐயா. சோதரம் ஆண்டவரே. எங்களுடைய இந்திய தேசத்தின் பிரதமரை ஜனாதிபதியை மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆண்டவரே முதலமைச்சர்களை எல்லாரையும் கருத்தில் கொடுக்கிற சுவாமி ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்க சுவாமி. அப்பா எங்களுடைய
ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே தேவ அன்பை கண்டு கொள்ளட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பாவங்கள் ஆண்டவரே மன்னிக்கப்படும் ஒரே மன்னிக்கிற தெய்வம் ஒரே தெய்வம் ஆண்டவரே நீதான் என்பதை கண்டு கொள்ளட்டும் சுவாமி. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பக்தி வைராக்கியத்திற்காக ஆண்டவரே எதையோ ஆண்டவரே தெய்வம் என்று ஆண்டவரே சுவாமி ஸ்தோத்திரம் ஆண்டவரே வைராக்கியமாய் பின்பற்றுகிற இந்த தெய்வம் இந்த ஜனங்கள் சுவாமி. அப்பா அந்த ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய தமிழ்நாட்டு ஆசிர்வதிங்க, முதலமைச்சர் ஆசிர்வதிங்க, அமைச்சர்களை ஆசிர்வதிங்கப்பா, சுகாதாரத்துறை அமைச்சர் ஆசிர்வதிங்க ஆண்டவரே, நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் இந்த தேசத்துல உலகம் மிரட்டி கொண்டே இருக்கிற இந்த கொரோனா நோய்க்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் இந்த நோயை எங்கேயோ கேள்விப்பட்டு எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்கள் குடும்பங்களே ஆண்டவரே வந்திருக்கிறதுமா ஆண்டவரே நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் இது நீங்கி போகட்டும், நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க, கிருமிகள் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே செப்டம்பர் அக்டோபர்ல இந்த கிருமியின் தாக்கம் அதிகரிக்கும் சொல்றாங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தேவகாரம் இறங்கி ஆண்டவரே ஜனங்களை பாதுகாக்கட்டும் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் இதற்காக பணிபுரிகிற ஆண்டவரே மருத்துவர்கள், செவிலியர்கள், அப்பா சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவகாரத்தில் கொடுக்கிற சுவாமி. அப்பா அவர்களை பொருட்படுத்துகிற பாதுகாத்து சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அப்பா ஸ்தோத்திரம் தேசத்துல பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு ஆண்டவரே குறைந்து கொண்டே வருகிறது சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பெண் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. தேசத்துல தலைவிரித்தாடுகிற அந்த இச்சை நோயை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு இப்பொழுதே வெளியேறுவதாக. அப்பா ஸ்தோத்திரம் பெண் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே வயோதிக பெற்றோர்களை ஆண்டவரே தங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை பாதுகாக்க வேண்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் தாய் தகப்பன்மாரை துரத்தி விடுகிற ஆண்டவரே இருதயம் வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே தெய்வ அன்பு ஆண்டவரே ஜனங்களிடத்தில் விதைக்கப்பட்டிருக்கட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் அவருடைய பெற்றோர்களை ஆண்டவரே பாதுகாக்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, தேவ அன்பு அப்பா. எங்களுடைய சபையின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சபையின் போதகருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்திருக்கிற சுகபல ஆரோக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. அப்பா இன்னும் அநேகருக்கு பிரயோஜனங்களை பாத்திரமாக மாற்றி கொடுங்க. சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க அப்பா. சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே குடும்பங்களில் நல்ல காரியங்கள் நடக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் எல்லா துதிகளும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறவர்கள் இயேசுவின் மூலம் ஜெபமுயற்சி உங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஏற்கனவே போன வாரம் பார்த்த செய்தியை நான் முழுவதுமாக நேரம் இல்லாதபடினால முழுவதுமாக அதை குறிக்க முடியவில்லை. இந்த வாரம் அதிலிருந்து திரும்பமாக கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பார்த்தோம், இந்த துக்க நாட்களை முடித்து வைக்கத்தான் தேவன் பிரியப்படுகிறார். நாம் துக்கத்தோடு அழுகையோடு இருப்பது. இன்னொரு வசனோட வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 30:19. சீயோனைச் சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். கூப்பிடும் சத்தத்துக்கு அவர் மூர்க்கமாய் இறங்கி அவர் மறுவுத்தருவார். இனி நீ அழுது கொண்டு இராய் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல கூட அதே ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விடுவார்,
தம்முடைய ஜனத்தின் முகத்திலிருந்து வழிகிற கண்ணீரை அவர் துடைப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர் நம்முடைய அழுகையை பார்க்கிற தேவன், அதற்கு பதில் கொடுக்கிற தேவன் கூட. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல நீங்க 2ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. யூதாவோடும் வழக்கு இருக்கிறது, யாக்கோபை விசாரிக்க போகிறார், சரி கட்டுவார். அவன் தாயின் கர்ப்பத்திலே சகோதரனை குதிகாலை பிடித்தான், போராடினான், மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். போதும். இதை சொல்றாரு பாருங்க, யாக்கோபோடு எனக்கு வழக்கு இருக்கிறதுங்கிறாரு. அவனுடைய கையில் கிழிக்கத்தக்கதாக நான் விசாரிக்க போறேன் அப்படின்னா என்ன விசாரிக்க போறேன்னாவே, ஆண்டவர் அவன் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான், அவன் செஞ்ச தவறுகளுக்காக அவனை விசாரிச்சு அதற்கு தக்க விதமா அவனை நடத்த போறாரு சொல்லினா அதுதான் விசாரிப்பேன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக அவனை விசாரிக்க போறேன்னு சொன்னாலும் கர்த்தர் அடுத்து சொல்றாரு பாருங்க, அவன் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அல்லேலூயா. கெஞ்சின வாசிக்கணும், அந்த திருவாசிக்கும் அவன் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். கண்டு சந்தித்து அவ்விடத்தில் நம்மோடு பேசினார். சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் இப்பொழுதும். அவர் சொல்றார், அப்போ சொல்றார், நீ தேவனிடத்துல திரும்பு. அல்லேலூயா. அவர் அழுகையை காண்கிற தேவன். எப்படி போனாலும் சொன்னீங்க அவருக்கு, அவங்களுக்கு என்ன சொன்ன, எப்பொழுதெல்லாம் அழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை தேற்றுகிறார், நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் அதோடு கூட அவர் என்ன செய்கிறார் சொன்ன, ஒரு போதனை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை போதித்து வழி நடத்துகிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும், நம்முடைய கஷ்டமான, பிரச்சனையான, போராட்டமான, நெருக்கடியான எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வருகிற எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும், அழுகையான சூழ்நிலைகள், துக்கமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு காரியத்தை தேவன் சொல்ல நினைக்கிற ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வரணும், ஏன் போராட்டம் வரணும், அப்பதான் நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய இருதயம் எதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மையுடையதான் மாறுகிறது. மனுஷனுடைய உருவாக்கமே அப்படிதான், மனுஷன் உருவாக்கப்பட்ட விதமே அப்படிதான். அப்ப எப்ப பிரச்சனை வருதோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய இருதயம் கொஞ்சம் பக்குவப்படுகிறது ஏற்றுக்கொள்ள. ஒரு சாதாரணமா ஒரு காரியத்தை செய்வதற்கும் ஒரு பிரச்சனை நேரத்துல ஒரு காரியத்தை செய்வதற்கு வித்தியாசம் இருக்கு. அப்பொழுது ஒரு வைராக்கியம் வரும், எப்படியாவது அதுல வெளியே வரணும் அப்படிங்கிற வைராக்கியம் வரும். இப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய சாதாரண நம்மளால செஞ்சு முடிக்க முடியாது. ஆனா நமக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் பொழுது நிச்சயமாவே அதை என்ன செய்வோம், செய்து முடிப்போம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டது. அப்ப ஏன் நமக்கு அழுகையான சூழ்நிலை, துக்கமான சூழ்நிலை வருதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அதன் மூலமா ஏதோ சொல்ல வருகிறார். சாதாரண சொல்ல நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா அந்த துக்கமான சூழ்நிலை கண்டிப்பா என்ன செய்வோம், மனுஷன் ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா உங்க இருதயம் கொஞ்சம் பக்குவப்பட்டு, அதாவது இருதயம் லேசாயிடும். புத்தகத்துல சொல்லும்போது நான் உங்களுக்கு புதிதான இருதயத்தை கட்டளை எடுக்கிறேன், புதிதான ஆவியை கட்டளை எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன் சொல்றாருன்னா, புதிதான அடுத்து சொல்லும்போது சொல்றாரு, உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு வைக்கிற அப்படிங்கிறார். எடுத்தீங்களா? கொடுத்து உங்கள் இல்லத்திலே எத்தனை அதிகாரம், எத்தனை வசனம் சொல்லுமா? 36:26. எசேக்கியேல் 36:26 வாசி. நவமான இருதயம் புதிய இருதயம். நவமான இருதயம்னா என்ன இருதயம்? நவமான அப்படின்னாவே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? புதுசுன்னு அர்த்தம், நியூ. நவமான இருதயத்தை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போடுவேன். கல்லான இருதயம். எப்படி கல்லான இருதயம் எடுத்து போட்டு சதையான, பாத்தீங்களா? இருதயத்திலே கல்லான இருதயம், சதையான இருதயம், ரெண்டு விதம். இது எப்படி? இது கல்லான இருதயம், சதையான இருதயம். என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான், கேட்கவே மாட்டான்.
இருதயத்தில் என்ன செய்யாது, படவே, நம்ம சொல்றது படவே படாது. இது கல்லான இருதயம். அந்த கல்லான இருதயம் ஒரு துக்கம், ஒரு வேதனை வரும்போது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, சதையான இருதயம். கல்லுல குத்துன உள்ள போகுமா? சொல்லுங்க, கல்லுல குத்துன உள்ள போகுமா? போகாது. சதையில குத்துனா உள்ள போகும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கல்லான இருதயம். நீ எதனாலும் கேட்கவே மாட்டேன், கேட்டாலும் செய்ய மாட்டேன். உன் இருதயம் கல்லாயிட்டு, பாசம் கிடையாது, அன்பு கிடையாது, நேசம் கிடையாது, பரிவு கிடையாது, இரக்கம் கிடையாது, தயவு கிடையாது, எதுவுமே கிடையாது. கல்லான இருதயம். ஆனா அந்த சதையான இருதயம் பாசம் இருக்கும், அன்பு இருக்கும், நேசம் இருக்கும், தயவு இருக்கும், இரக்கம் இருக்கும். அல்லேலூயா. இதுதான் கல்லான இருதயத்துக்கும் சதை. அப்ப ஆண்டவர் விரும்புகிற இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? சதையான இருதயம். அல்லேலூயா. எதனால உள்ள ஈஸியா போகணும், போகணுக்கு ஈஸியா போகணும். அப்ப இந்த சதையான இருதயமா எப்போ நம்ம மாறுது, நம்ம இருதயம் மாறுது தெரியுமா? என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது போராட்டம் கேட்கவே மாட்டான், வசனத்தை சபைக்கு ஒழுங்காவானா வரவே மாட்டான். ஆண்டவர் 2 கொடையா பாருங்க, உடஞ்சவன தானா வந்து கிடக்கும் சபையில். அல்லேலூயா. இப்படி எத்தனை பேர் பார்த்திருக்கேன், பிரச்சனை வரும்போது அழுதுட்டு வருவாங்க, அழுது சபைக்கு தான் வருவாங்க, ஊழியக்காரருக்கு தான் வருவாங்க, வந்து நிற்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும், அது மாறி திரும்ப தான் போன போக்கில் ஆண்டவர் திரும்ப 2 அறை கொடுப்பாரு. கொடுத்தவொடனே என்ன செய்வான், வரும், அழுகையோட வரும், குழம்போட வரும். அவனுடைய இருதயம் எப்படி மாறுது? சதையா மாறிடுது. பிரச்சனை வந்தோடனே அவனுடைய இருதயம் சதையா மாறுது. எதனால ஏற்றுக்கொள்ளுகிற பக்கம். நீங்க சங்கீதம் 32 நீங்க வாட்சம் பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரி நான் பாத்துங்க, அடுத்து சொல்றேன் பாருங்க. நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு என்ன செய்வேனா ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராது. குதிரையை சொல்லல, இல்ல யாரு சொல்றாரு? குதிரையவா சொல்றாரு அவரு. யாரும் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு வழியை காட்டுவேன், நான் உன் மேல கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யாருக்கு சொல்றாரு? குதிரைக்கு தேவை. யாருக்கு சொல்றாரு அவரு? உதாரணத்துக்கு குதிரை சொல்ற, மாறினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத. புத்தி இல்லா குதிரையை போலவும் ஓவேறு கழுதையை போலவும் இருக்காது. அல்லேலூயா. பிரச்சனை வர்றப்போதான் தேவன் பக்கத்துல தேவனை நோக்கி பார்க்கிற என்ன வருது, இருதயம் அப்பதான் சதையா மாறுது. அது வரை நாள் போன போக்கு எத்தனை வார்த்தை சொன்னாலும் கேட்காது. செவிடனை போல ஆண்டவர் ஒரு இடத்துல புதிய ஏற்பாட்டை சொல்றாரு, நீ விரியன் பாம்பு குட்டிகளே இல்ல இன்னொரு இடத்துல சொல்றாரு, பாம்பாட்டி ஊதினாலும் தன் காதை அடைத்துக் கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல இருக்க வேண்டாம் அப்படிங்கிறார். என்னது? பாம்பாட்டி ஊதினாலும் தன் காதை அடைத்துக், அப்படி ஒரு பாம்பு இருக்கு, விரியன் பாம்பு, அது காதை அடைச்சுட்டு பாம்பாட்டி ஊதுனா எந்த பாம்பு இங்க வந்து பாம்பாட்டி ஊதுனான்னு வச்சுக்கோங்க, எத்தனையோ பாம்பு உள்ளேன்னு வந்துடும் புதர்ல இருந்து. ஆனா அந்த பாம்பாட்டியோட அந்த மகுடி ஊதலுக்கும் அடங்காத பாம்பு இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பாம்பாட்டி எத்தனை முறை ஊதினாலும் தன் காதை அடைத்துக் கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல நீ இருக்காத. எத்தனை தடவை சொன்னாலும் அதுல என்ன செய்யாது, விழாது, இருதயத்துல போய் பதியாது. அதனால ஆண்டவர் சொன்னாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். என்னது? காதுள்ளவன் கேட்க கடவன். எதுக்கு அப்படி சொன்னாரு? நீ கேட்டு செய்யணும், அப்பதான் நீ காது உள்ளவன். அவர் இந்த காதை சொல்லல, இங்க ஒரு காது இருக்குது நமக்கு. அல்லேலூயா. ஆவிக்குரிய காதுகள், ஆவிக்குரிய கண்கள் அப்படிங்கிறது போல ஆவிக்குரிய காதுகள். இதுதான் கேட்டு என்ன செய்யும். பைபிள்ல இயேசு சொல்றாரு, விதைக்கிறவன் ஓமையை சொல்றாரு பாருங்க.
விதைக்கிறவன் வந்து கையில விதையை தூக்கிட்டு போறான். ஒரு சில விதை என்ன செஞ்சான், அது பாதையில விழுந்துச்சான். ஒரு சில விதை முள்ளு இருக்கிற இடத்துல விழுந்துச்சான். ஒரு சில விதைகள் கற்பாறை நிலத்துல விழுந்துச்சான். ஒரு சில விதை நல்ல நிலத்துல விழுந்துச்சான். சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒன்று விதைச்சா அது 30, 60, 100 பலன் தர வேண்டும். பலன் தராட்டா நீ அதான் செவிட்டு விரியன் பாம்பு கத்த சொல்றாரு. நான் சொல்லுவேன், பலன் தராவிட்டால் கேட்ட வார்த்தைக்கு உரிய அந்த பலன் உனக்குள்ள வரணும். 100 இல்லாவிட்டாலும் 60 இல்லாவிட்டாலும் 30வது அவர் சொல்றாரு, 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கலாம். 100 வேண்டாங்க, 60 வேண்டாம், 30வது பலன் கொடுங்களேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவர் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு போதிக்கிற ஆசான். அவர் தான் பெரிய ஆசான், பெரிய போதகர். அல்லேலூயா. பெரிய ஆசாரியர் என்று சொல்லி எபிரேயர்ல சொல்கிறார். பெரிய ஆசாரியர், பெரிய போதகர் அவர்தான். அவர் ஒவ்வொரு அழுகை நேரத்திலும் நாம் ஏற்கனவே ஆகாரை குறித்து பார்த்தோம். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? ஆகாருக்கு என்ன போதனை கொடுத்தாரு? அழுகையோடு அடங்கியிரு. ஒன்று. அடுத்த ஆகாரை குறித்து நான் சொல்றதுக்கு நேரம் இல்லாதபடினால் லைட்டா ஜெப நேரத்தில் சொன்னேன். இப்ப திரும்பமா அது சொல்லுங்க. ஆதியாகம புத்தகத்துல 21:19 வாசிங்க. தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் போதும். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஆண்டவர் ஒரு ஆழமான காரியத்தை சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஆகாருக்கு ஒரு நீரூற்றை கொடுத்தார் அப்படின்னு போடல. அதுல என்ன போட்டிருக்கு? அவனுடைய கண்களை திறந்தார். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த அவளுக்கு பக்கத்துல நீரூற்று இருக்குது, அவ கண்ணுக்கு என்ன செய்யப்பட்டிருந்தது? அது மறைக்கப்பட்டிருந்தது. இந்த உலக பிரகாரமா நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, நீங்க அதே அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா அதுல போடப்பட்டிருக்கிறது, பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளையினுடைய சத்தத்தை இந்த கர்த்தர் கேட்டார். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். யார் சத்தத்தை கேட்டா? பிள்ளையின் சத்தத்தை. ஆகார் சத்தம், ஆகார் ஓன அழுதாங்க பைபிள் போட்டுருக்கு. அதுல போட்டுருக்கு, நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி செய்தான். வாசிங்க, அதே வாசிக்கிறேன். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று போய் எப்படி அழுதா? ஓன்னு அழுதா. அதான் சத்தமிட்டு அழுதா. ஓன்னு அழுகிறான், கதறி அழுகிறான். ஏன்னா பிள்ளை சாப்பிடுது. சாப்பாடு தான் இல்லை, தண்ணி கிடைச்சா தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டே மனுஷன் 40 நாள் உயிர் வாழலாமா அப்படி சொல்றாங்க. தண்ணி மட்டும் சாப்பிட்டு 40 நாள் உயிர் வாழ. சாப்பாடு சாப்பிடாம இருந்துடலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என் கூட இருக்கிறவர் இருந்தவர், நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், நான் வந்து சாப்பிட்டு ஃபாஸ்டிங் இருப்பேன், சாரி தண்ணி குடிச்சு ஃபாஸ்டிங் இருப்பேன், சாப்பிட்டுருப்பேன், தண்ணி குடிச்சு ஃபாஸ்டிங் இருப்பேன். அவர் இதுலேருந்து அந்த ஒரு வைராக்கியமா நான் தண்ணி குடிக்காம ஃபாஸ்டிங், எத்தனையோ ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறோம் நாங்கள். 1 வாரம் 10 நாள் அப்படிலாம் தண்ணி குடிக்காம 3 நாள் ஃபாஸ்டிங். ஏன்னா மோசே எத்தனை நாள் இருந்தாராம்? 40 நாள் இரவும் பகலும் குஷியாமலும் இருந்தார். அந்த ஒரு வாஞ்சல 3 நாள் தான் ஃபாஸ்டிங் இருப்பேன்னு சொன்னாரு. இருக்கவே முடியல. 2 நாள்ல சாப்பிடாம இருந்தப்போ ஒன்று இல்லை, ஆனா தண்ணி குடிக்காம இருந்தப்போ சோர்ந்து போய் கிடைச்ச 2 நாள்ல ஃபாஸ்டிங் விட்டுட்டாரு. முடியல அவரால். அதே போலதான் இந்த ஆகாரம் அவளுடைய பிள்ளை தண்ணி கூட கிடைக்காதனால அவளே சொல்றான், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அம்புபாயின் தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. கர்த்தர் அவளுக்கு நீரூற்றை கொடுக்கவில்லை, அவள் கண்களை திறந்தார். இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, நீரூற்று எங்கதான் இருக்குது? பக்கத்துல தான் இருக்குது. அருமையானவர்களே, அவனுக்கு அதை பெற்றுக்கொள்ள
கொள்ள தெரியவில்லை. அவள் தேவனை நோக்கி பார்க்கவே முடியலையே அவளால. நான் ஏற்கனவே சொன்னேன், யாரோட சத்தத்தை கேட்டார்? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஒருவேளை பிள்ளைக்கால் கொஞ்சம் ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் பக்தி கொஞ்சம் இருந்துச்சு தெரியல, இவளுக்கு அது கூட என்னமே தெரியல. அதனாலதான் பைபிள் தெளிவா போட்டிருக்கிறது, அவர் பிள்ளையினுடைய சத்தத்தை தான் கேட்டார், ஆகாருடைய சத்தத்தை கேட்கல. ஆமென். ஏன்னா அவளுக்கு தேவனை தேடுகிறவள் என்றால் பக்கத்தில் இருக்க நீரூற்று பார்ப்பதற்கு அவளுடைய கண்கள் திறந்திருக்கு. நீங்க தேவனை தேடுகிறோம் என்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிற பைபிள் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவர்கள் நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய செவிகள் கேட்கவில்லை, அவைகள் நம்முடைய இருதயத்தில் தோன்ற. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்களேன். எத்தனை வசனம் சொல்லிட்டு வாசிங்க. 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் தானே, 1 கொரிந்தியர் 2, 9, 10 வசனங்கள் வாசிமா. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை நல்ல கவனிங்க, அவர் ஆயத்தம் பண்ணிட்டார். புரிஞ்சுக்கங்க, உங்களுக்காக இனி அல்ல, அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய கண் காணவில்லை, வாசி, நம்முடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ, யாருக்குங்க அவர் சொல்றாரு? நமக்கோ. அது அதே கடைசி வசனம் வாசிங்க. யார்? சொல்றாரு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. யார் சொல்றாரு? நமக்கோ அப்படின்னு அதுல வாச்சம் தான். நமக்கோ அப்படின்னு வாச்சம் வாசி. நமக்கோ தேவன் அவைகள். நமக்குன்னா யாருங்க? கண் காணல, காது கேட்கல, இருதயத்துல தோன்றல, இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? இதெல்லாம் தேவனை அறியாதவங்களுக்கு, தேவனை தேடாதவங்களுக்கு. அவர் சொல்றாரு, அடுத்து போல் சொல்றாரு, நமக்கோ. மனுஷனுடைய இருதயத்துல தோன்றலாது. நீங்கள் நானும் சாதாரண மனுஷர்களாங்க, மனுஷனை விட ஒரு படி மேல. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதான் சொல்றாரு, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்கள். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில முதன்மையான இடத்துல வைக்கிறவர்கள் என்றால், பைபிள் சொல்லுகிறது, உங்கள் கண் காணாத, உங்கள் காது கேட்காத, உங்கள் இதயத்தில் தோன்றாத எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனை தேடுகிறோம் என்றால் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்றால் அவர் சொல்லுகிறார், நமக்கோ அவைகளை வாசிமா. நமக்கோ அவைகளை ஆவியை பெற்றவர்கள் தான். ஆவியானவருக்காக அனுதினம் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய ஆவியில நமக்கு வெளிப்படுத்துகிறார். உனக்கு இந்த ஆசை, இந்த வெளிப்பாடு உள்ளவங்களா இருக்கீங்க. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன் என்றால் வேதத்தை வாசிக்க 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 இந்த வெளிப்பாடு வந்துடும். எனக்காய் தேவன் அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் தடை பண்ண முடியாது. நான் தான் அதை சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க தான் சுதந்திரிக்கணும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, யோசுவா புத்தகத்துல 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க. யோசுவா 18:3. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் வசதியாயிருப்பீர்கள்? கேட்கிறான் யோசுவா. ஜனங்களை பார்த்து, சரியா உட்கார்ந்துட்டீங்க, கிடைச்சது போதும் அப்படின்னு உட்கார்ந்துட்டீங்க. இல்லை, கிடைச்சது போதும் உட்கார்ந்து நாம இல்ல, மேலானவைகள். ஆண்டவர் சொன்ன கொலோசியர் நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார், நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. மேலானவைகளை நாடுங்கள். நீங்க பரலோகத்தை நாடணும். அதே சமயத்துல பூமியில கிடைச்சது போதும் உட்காருங்க. எனக்காக தேவன் மேன்மையான ஒன்றை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கையை வச்சு அப்படி நீங்க விசுவாசிங்க. தாவீதுக்கு அப்படி ஒரு தரிசனமே இல்லை, எண்ணமே இல்லை. அதனால பக்கத்துல இருந்த நீரூற்று பார்க்கிறது கூட அளவுக்கு தண்ணீரை
அவள் கண்கள் திறக்கப்படவில்லை. நீங்க கண்கள் திறக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். கண்கள் திறக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். உங்க கண்கள் திறக்க வேண்டும் என்றால் முன்னாடி தேவனை வைக்கணும். கண்களை பதிய வைப்போம். கர்த்தராம் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோம். தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம். கர்த்தராம் இயேசுவின் மேல் நடந்ததை மறந்திடுவோம். தொடர்ந்து முன் செல்லுவோம். அல்லேலூயா. கண்கள் எங்க பதிக்கணும்? தேவன் மேல. எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். உங்களுக்கு மேலானவைகளை கொடுக்கும்படி அவர் ஜாக்கிரதையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆதாரம் கூட கண் திறக்கப்படாதவங்களா இருக்க கூடாது, கண் திறக்கப்பட்டவங்களா இருக்கணும். அல்லேலூயா. என்னாவது புஸ்தகத்துல பிணையம் என்ற தீர்க்கதரிசி அவர் சொல்றான். நீங்க வாசிக்க 24:1 நினைக்கிற வாசிக்க. பிழையாம் கண்டபோது அவன் முன் செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வாசிக்க வாசிக்க 4 வாசிக்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. என்னது? கண்ணு திறக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் வெளிச்சமா ஆசீர்வாதமா நன்மையா வச்சிருக்கிற எல்லாமே அவனுக்கு குழப்பம். கண்ணு திறக்கப்படாம இருக்கவனுக்கு எல்லாம் இருட்டாதான். பூமிக்குரிய காரியமா பார்த்தா கண்ணை திறந்தாதான் என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல உள்ள இருக்கிற ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யணுமா? திறக்கப்படணும். அப்பதான் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்ம அந்த கண்ணு திறக்கப்படாம கண்ணை மூடிட்டே இருந்தோம்னா, ஆவிக்குரிய கண்களை மூடிட்டு இருந்தோம்னா தேவனை தேடாம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையை இருட்டா தெரியும். இவ்வளோண்டு நெகட்டிவா இருக்கிறது இவ்வளவு பெரிய நெகட்டிவா தெரியும். அல்லேலூயா. இவ்வளோண்டு குறையா இருக்கிறது இவ்வளவு பெரிய குறையா தெரியும். வாழ்க்கைதான் இப்படிதான் நான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கை அப்படி சுருங்கி போனதா தெரியும். ஆனா உங்கள் கண் திறக்கப்பட்டு விட்டது என்றால் அல்லேலூயா. சொல்ல பாருங்க, வாசிங்க. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதா சொல்லுகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே எவ்வளவு அழகானவைகள் புலப்படும் உங்களுக்கு. தேவன் உங்க வாழ்க்கைய அழகா வச்சிருக்கிறாரு, மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. பிசாசு உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் போது அப்படித்தான் இருக்கும் போது உன் இருதயத்துல பயத்தை கொண்டு வந்து இருளை கொண்டு வந்து இப்படியாக உன் பிள்ளைகள் இப்படித்தான் ஆப்பாங்க அப்படித்தான் இல்லைங்க. நீங்க தேவனை தேட ஆரம்பிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை தேட ஆரம்பிங்க. அவர் இன்றைக்கு உன் அழுகைக்கு கூடாக தேவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உன் கண்கள் திறக்கப்படட்டும். உன் பக்கத்துல நீரூற்று இருக்கிறது. உன் கண்கள் திறக்கப்பட்டா இந்த காலங்களில் உங்களுடைய கண்கள் எல்லாருடைய கண்களும் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்மைகளை பார்க்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. உன் பக்கத்துல ஆசீர்வாதம் இருக்குது, சுதந்திரத்துக் கொள்ளுங்க. உங்க கண்ணு திறக்கப்படும். தேவனை தேட 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 கண் எப்படி தெரியுமா? வெளிச்சம்லாம் தெரியாது. இப்ப இருட்டுதான், இப்ப குறைவுதான், இப்ப சண்டை தான், இப்ப போராட்டம் தான், இப்ப பிரச்சனை தான் என் குடும்பம். ஆனால் தேவனை தேட 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 கர்த்தர் உனக்கு தூர தரிசனத்தை காண்பிப்பார். ஆமென். அல்லேலூயா.
உன் வாழ்க்கை இருளா இருப்பதற்காக உன்னை தேவனின் ஆலயத்துக்கு கொண்டு வரவில்லை, இந்த சபைக்கு கொண்டு வரவில்லை. உன் வாழ்க்கை குறைவோடே போகும்படியாக தேவனின் ஆலயத்துக்கு இந்த சபை கொண்டு வரவில்லை. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், உன் வாழ்க்கை நன்மையா இருக்கணும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் கொண்டு வந்திருக்கான். ஆமென். கையை வைக்கிறார். சுதந்திரிக்கணும், நாம தான் சுதந்திரிக்கணும். கண்ணு திறக்கப்பட்டு சுதந்திரிக்கணும். கண்ணு மூட செய்கிறதான இந்த காரியங்களை வெறுக்கணும். பாவ காரியங்களை வெறுக்கணும். உலக பிரகாரமான தேடுகிற காரியங்களை வெறுக்கணும். உலக பிரகாரமான மனுஷனோடய போய் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா அந்த உலகம் எப்படி நினைக்கிறதோ அந்த எண்ணம் தான் உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. ஆவிக்குரியரோடு தொடர்பு கொள்ளுங்க, சபையோட அதிகமா தொடர்பு கொள்ளுங்க. சபையில இருக்கிற ஜபங்கள் எல்லாம் நீங்க வாங்கிட்டு அதில் கலந்து கொள்ளுங்க. அது ஒரு ஜூம் பிரேயர் நடத்தணும். ஒரு முதல் நாள் நினைக்கிறேன், முதல் நாள் 2 நாள்லாம் ஒரு 7-8 பேர் வந்தாங்க. அடுத்து அப்படியே சொல்லிட்டு கடைசியில் 2 பேர் 3 பேர் தான் நினைச்சிட்டு இருக்கோம். 50 நாள் ஒரு 11 மணிலேருந்து 12 மணி வரை காலையில். முதல்ல 10 to 11 வச்சோம். அடுத்து கொஞ்சம் டைம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னால 11 to 12 வச்சோம். 2 பேர் 3 பேரும் அந்த ஜபத்தில் ரெகுலராக கலந்து கொண்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு நாள் நம்ம சபையில் இருக்கிற பெரிய ஒரு எப்படி சொல்ல ஒரு டிராபேக் என்னன்னா, ஆரம்பிக்கிறப்போ புக்கு மக்கள் குமிஞ்சிருவாங்க. ஆனால் நாள் கூட பார்த்தா அப்படி ஒன்றுன்னா காணப்படும். அல்லேலூயா. ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஜபமோ ஒரு தொடர்ச்சியான ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு நாள் 2 நாள் டக்குன்னு செய்வாங்க. நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் அப்படியே கலந்து போயிடும். இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் உங்களுக்கு தேவை. அப்பதான் உங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. தொழில் செய்யணும், பணம் வேணும். பைபிள் என்ன சொல்லுகிறது? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் சொல்லுகிறது. ஆனா அதே சமயத்தில் அதே பைபிள் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் நேராய் இருக்கிறது. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை தேவனை விட்டுட்டு நாம போனோம்னா அது பேர் என்னது? அதுதான் பண ஆசை. அல்லேலூயா. நீங்க பிரைஸ் லார்ட் வெளிப்படுத்தின விசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது மூப்பர்கள் நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். போதும், நீ அழாத, அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் சொல்லி மூப்பர்ல ஒருத்தர் வந்து சொல்றான். பரலோகத்தில் நடக்கிற காரியத்தை மூப்பர்ல ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தை அது. நீ அழாத, அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த தேவனை நமக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. நிறைய பேர் பணத்தை முன்னாடி வைக்கிறாங்க. பணம் தான் எல்லாவற்றுக்கும் மேல. குடும்பத்தை முன்னாடி வைக்கிறாங்க நிறைய பேர். குடும்பம் கண்டிப்பா நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அது யாருக்கு அப்புறமா இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு அப்புறம். பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். வீட்டுல கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும்னு சொல்லி வாஞ்சியா இருக்கணும். நீங்க சங்கீதம் 132 வாட்சி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். இது என்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியா இங்கே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன். அடுத்து நான் 54 திருப்தி ஆக்குவேன். ரட்சிப்பு பாதுகாப்பு கூட தங்கி இருக்கும். பரிசுத்தவான்கள் கம்பீரமா இருப்பாங்க, வெட்கப்பட மாட்டாங்க. பரிசுத்தவான்கள் உங்களை என்னை தான் சொல்றாரு ஆண்டவர். பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்களா? கம்பீரமா இருப்பாங்க, வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அடுத்து ஒரு கொம்பு வல்லமை கொடுப்பேன். அடுத்து விளக்காயத்தம் பண்ண. விளக்கு அன்றே உங்களுக்கு விளக்குகள் இருக்கு. விளக்குன்னா சொல்லி ஞாபகம் என்ன சொல்லியிருக்கேன்? சந்ததி. விளக்காயத்தம் கொடுத்த ஒரு சந்ததி ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன். அடுத்து சத்துருக்களுக்கு வெட்கம் கிரீடம். இதுக்கு ஆரம்பம் என்ன தெரியுமா? அதான் வாசிமா, இது என்றைக்கும் இதுதான் ஆரம்பம். உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு, உன் சாப்பாட்டுக்கு, உன் ட்ரெஸ்ஸுக்கு, உன் வீட்டுக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன்னுடைய வெற்றிக்கு, உன்னுடைய கம்பீரத்துக்கு, உன்னுடைய எல்லா நன்மையான காரியங்களுக்கும் ஆரம்பம் என்ன தெரியுமா? இது என்றைக்கும் நான் தங்குமிடம்.
அல்லேலூயா. இது என்றென்றைக்கும் உங்க வீடு கர்த்தர் தங்குகிற இடமா இருக்கணும். அவர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கணும். அவர் உலாவுகிற இடமா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உலாவுகிற இடமா இருக்கணும். அவர் வாசம் பண்ணுகிற தங்குகிற இடமா இருக்க வேண்டும். வேதனை வாட்சி பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புத்தகத்துல 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவனோடு இல்லை. எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போகிறேன் நான் எங்க போனாலும் ஒரு ஜெபம், ஆண்டவரே எனக்காக ஒரு ஆளாக வச்சிருப்பேன். சம்மதம் இல்லாம அறிவு இல்லாம இடத்துக்கு போனாலும் எனக்காக ஒரு ஆளாக வச்சிருப்பீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லிட்டு போகும். அல்லேலூயா. அது மாதிரி இதுவரை சம்பந்தமில்லாத இடங்களுக்கு போனாலும் அங்கே ஏதாவது யாராவது ஒரு ஆளை வச்சு ஆண்டவர் உதவி செய்யறத நான் பார்த்திருக்கிறேன். எசேக்கியா குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் போகிற இடம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிடுச்சு. தெரிந்த இடமும் தெரியாத இடம், சில வேளைகளில் ரொம்ப நம்பிக்கை அவர் இருக்கார் அப்படின்ட்டு போவோம். அது என்ன ஆயிரும்? புஷ்குன்னு ஒண்ணு செய்ய முடியாது. அவரால் நான் நம்பிட்டு போனேன், அவரால் நான் அவரால் இல்லாம போகும். அல்லேலூயா. அவன் போற இடம் கர்த்தர் முன்னாடி நான் சொல்றது என்ன, தேவன் முன்னாடி உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியத்திற்காகவும் ஃபர்ஸ்ட் லார்ட் கர்த்தர் முதலாவது அவர் முன்னாடி இருக்கட்டும். கொடுக்கிறதா அவருக்கு முதல்ல கொடுக்கணும். இடத்துக்கு போகும்போது போறீங்களா, முதல்ல ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா, முதல்ல அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரிடத்துல முதல்ல ஜெபம் பண்ணுங்க. எந்த மனுஷனை சொல்லுவதற்கு முன்பாக தேவனிடத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு உதாரணம் ஒரு கதையை சொல்லியிருக்கீங்க. அவரோட ஒரு நண்பருக்கும் இன்னொரு நண்பருக்கும் இடையில ஒரு பெண் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் லிங்கன் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் என்று அவர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நெருங்கிய நண்பர்னா எந்த அளவுக்கு, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னு. அப்போ ஒன்று செய் அவர் சொல்றாரு. இன்னொருத்தர், நீ காலையில ஆபிரகாம் லிங்கன் எந்திரிச்ச உடனே முதல்ல வெளியே வரும்போது உன்கிட்ட தான் பேசணும். முதல்ல உன்கிட்ட தான் பேசணும் சொன்ன உடனே அந்த நண்பர் சரின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன்ட்டையும் டேட் கேட்டார். அப்பாயின்மெண்ட். அவர் ஆபிரகாம் லிங்கன் யாரு? அமெரிக்க ஜனாதிபதி, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ஒன்ஸ் அப்பான் டைம் டேட் வாங்கிட்டாரு. போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆபிரகாம் லிங்கன் ரூமுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற சீட்ல உட்கார்ந்துருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆனவுடனே ஆபிரகாம் லிங்கன் உள்ளுக்குள்ள பேசுற சத்தம் கேட்குது. இவருக்கு ஒரே ஏமாற்றமாயிருக்கு. என்ன சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட? இவரு ஃபர்ஸ்ட் ஏன்டா தான் நினைச்சாரு அவரு பேசுவாரு. அப்படி அவர்கிட்ட சொல்லி டைம் ஆகிட்டேன்னு சொல்லி ஏமாற்றமாயிட்டு உடனே உட்கார்ந்துருந்தார். அவரு கதை திறந்து இருந்தார். ஆபிரகாம் லிங்கன் உடனே வந்தோடனே கேட்டாராம், நீங்க இப்படி சொன்னீங்களே, ஏன்டா தான் ஃபர்ஸ்ட் பேசுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி. ஆமா, அதுதான் நான் உங்கள்கிட்ட முதல்ல பேசப்போறேன். இல்ல, உள்ள யார்த்தையும் பேசிட்டு இருந்தீங்க. உள்ள பேசிட்டு கத்துட்டு பேசுறேன். மனுஷன்கிட்ட பேசினா நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுவேன். ஆனா எந்த நாளிலும் நான் கர்த்தர்கிட்ட பேசாம எந்த மனுஷன்கிட்டையும் நான் பேசுறதே இல்லை அப்படின்னா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆபிரகாம் லிங்கன் என்பது அமெரிக்க ஜனாதிபதி என்பது உலகத்திலே உயர்ந்த ஒரு பதவி. அப்படிப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தவர் கூட அவர் கர்த்தரிடத்துல பேசிட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு தான் எந்த மனுஷனை பார்ப்பாரு பேசுவார் சொல்லி ஒரு வைராக்கியம் வைத்திருந்தாருன்னா, நீங்கள் நானும் இந்த வைராக்கியத்தை வைத்திருக்க வேண்டியது கூட அவசியமா இருக்கிறது. கூடாது. சொல்லுங்க, எத்தனை அப்படியே எந்திரிச்சு மணிக்கே அப்படியே போறோம். நீ பல்ல விளக்காம போ, முகத்த கழுவா போ. முதலாவது என்ன செய்யணும்? தேவனிடத்தில் பேசு. எசேக்கியா ராஜா குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனோடு வாசிமாத்த வசனம் திரும்ப வாசிமா. கர்த்தர் அவனோடு இருந்தார். போகிற இடம் எல்லாம் அவனுக்கு என்ன அனுகூலமாயிட்டு அர்த்தம். அந்த இடத்துல எல்லாம் போனாலும் அந்த இடத்துல அவன் எதை நினைச்சு போனாலும் அதெல்லாம் நடந்து
ஒன்னே ஒன்று. அவர் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒன்னே ஒன்று. நீங்கள் நானும் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒன்னே ஒன்று. என்ன தெரியுமா? தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை நம்பும் நான் பாக்கியவான். உண்மையே எல்லாரும் படிக்கும். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். நம்பையே உண்மை நம்புவே, உண்மை நம்புவே, உண்மையே உண்மை நம்புவே, நான் உண்மை நம்புவே, உண்மையே உண்மை நம்பும் நான் பாக்கியவான். உண்மையே கர்த்தர் முன்னாடி வைங்க. அவர் உங்களோடு இருப்பார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும். அவர் சொல்லுகிற போதனைகளை கவனித்து பாருங்க. வெற்றி பெற்றால் அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். நீங்க இப்ப தோல்வியோட நேரத்தில் வந்து அமர்ந்திருக்கலாம். ஆனா கிறிஸ்து வெற்றி பெற்றார்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதுதான் போதனை. அந்த மூப்பர் வந்து அந்த மனுஷனை தேர்த்துக்கிறாங்க, அழாத என்று சொல்லி அதோட ஒரு போதனை சொல்லுகிறார். இயேசு ராஜா வெற்றி பெற்றிருக்கிறார், ஆட்டுக்குட்டியான வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி உனக்கு தோல்வி நிரந்தர ஆளுகை செய்யும்? இல்ல, உன் வாழ்க்கையில தோல்வி வந்து போகலாம், ஆனா வெற்றி தான் ஆளுகை செய்யும். அந்த உண்மை முன்னாடி இருக்கிறார். உண்மை நம்புவேன், உண்மை நம்புவேன், உண்மையே நம்பி இருப்பேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும் வாழ்க்கை. நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிற சொல்லுங்க. நாளை நீ பேசுகிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் அழுகையோடு வந்தாங்க, துக்கத்தோடு வந்தாங்க. நீங்க சொன்னீங்க அழுகையோடு புலம்பலோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவங்களை தேற்றி நீரூற்றண்டைக்கு அழைத்து செல்லுன்னு சொன்னீங்க, ஆசீர்வாதத்துக்கு நேரம் அழைத்து செல்லுன்னு சொன்னீங்க. பிள்ளைகள் அழுகையோடு துக்கத்தோடு அந்த பிள்ளைகளை அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் அழைத்து செல்லுங்க. நான் இதற்காக அவருடைய வாழ்க்கையில் அழுகையை கட்டிருக்கேன், இதற்காக துக்க வாழ்க்கையில் வந்தது என்று சொல்லி அவர்களுக்கு போதிக்காங்க. உண்மையிலே கனைவேத்தோட ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்க. நீங்க போறீங்க, அடியை காட்டுங்க, ஆசீர்வாதத்தை புறப்படுத்துங்க. இந்த நாமம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகலமான வரலாறு. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம்மளோடு கூட இன்றைக்கும் நிலைத்திருந்து கர்த்தருடைய வருகையிலிருந்து நம்மை தமது நித்திய ராஜ்யத்தின் நேராய்
வழிநடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. வானத்தின் மீது வருகிறார், வானத்தின் மீது வருகிறார், உலகம் சூழ ராஜனாக மகிமையோடு வேகம் வந்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.